நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீ-ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அட்வான்ஸ் புக்கிங் இதுவரையும் ஒரு சூப்பர் நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம அக்கண்டா 2வுமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. போன வாரம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ அதுக்குமே ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் இதுவரையும் ஆகியிருக்கு. பிரீமியர் பிளஸ் டே 1 எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டெவில் அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம். அந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபைனலா எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. அப்புறம் வந்து தேரே இஷ்க் மேன், துரந்தர், களம் காவல், இன்னும் சில படங்களோட வசூல் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். நிறைய பேர் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சில பேர் மட்டும் தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. காதல் கோட்டை அப்படிங்கிற படம் தான் அஜித் குமார் தான் அதுல ஓடி வர்றது. ஸோ அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு லோலாக்கு அப்படிங்கிற பாட்டு தான். ஸோ காதல் கோட்டைன்னு கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அப்துல் நூர் அப்படிங்கிறவரு, நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், எம் செல்லா முருகன் அப்படிங்கிறவரு, கணேஷ், அப்புறம் சந்தோஷ், விராத், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 நேத்து 13வது நாள் இந்தியாவில் 64 லட்சம், டோட்டலா 20 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 963 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 8700 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். துரந்தர் அப்படிங்கிற படம் நேத்து ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. நேத்து 6வது நாள் இந்தியாவில் 32 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 42 கோடியே 44 லட்சம். இந்தியாவில் டோட்டலா இதுவரையும் 214 கோடியே 30 லட்சமும், உலகம் முழுக்க 273 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 270 கோடி. ஆல்ரெடி இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய கலெக்ஷன். கிட்டத்தட்ட அந்த 400 பிளஸ் 500 கிட்ட நெருங்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் நேற்று 20வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 34 லட்சம், உலகம் முழுக்க 36 லட்சம், 20 கோடியே 64 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். ஆந்திரா கிங் தாலுகா இந்த படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், உலகம் முழுக்க 47 லட்சம், டோட்டலா 33 கோடியே 67 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேற்று 20வது நாள் கேரளால 24 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், 23 கோடியே 22 லட்சம் கேரளாலையும், 42 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேற்று 20வது நாள் தமிழ்நாட்டில் 6 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் இதுவரையும் 10 கோடியே 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். நேத்து வீடியோல ஒரு கமெண்ட், மாஸ்க் படம் பட்ஜெட் 12 கோடி, தியேட்டரிக்கல் கலெக்ஷன் வந்து 12 கோடியே 30 லட்சத்துக்கு மேல வந்துருச்சு, அப்புறம் என்ன இந்த படம் வெற்றி இல்லை, இன்னும் கலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக் வர கலெக்ஷனோட ஷேருங்கிறது வேற பர்சன்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டருக்கு தான் அதிக ஷேர் போகும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு செகண்ட் வீக் கொஞ்சம் கம்மியாகும். தேர்ட் வீக் டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டருக்கு ஃபேவரா தான் அந்த ஷேரே வரும். அதை நம்பி தான் இந்த சின்ன படங்கள், பெரிய படங்கள்லாம் செகண்ட் வீக், தேர்ட் வீக்கை நம்பி தான் இந்த தியேட்டரே ரன் ஆகும். ஸோ எந்த படம் பெரிய ரொம்ப நாள் ரன் ஆகுதோ, முக்கியமா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆண் பாவம் பொல்லாதது, இதெல்லாம் லாங் ரன் போச்சு. அந்த படங்கள்லாம் தியேட்டருக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுத்த படமாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷேர் கம்மியாகும். கண்டிப்பா இந்த படம் இன்னும் சில லட்சங்கள் ஷேர் எடுத்தாதான் இந்த படம் வசூல் ரீதியா பிரேக் ஈவன் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட். அப்புறம் அட்டகாசம் ரீ ரிலீஸ் நேத்து 13வது நாள் 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 2 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து இதுவரையும் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலா கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து 2 கோடியே 65 லட்சம். நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலா 42 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். அப்புறம் அங்கம்மாள் அப்படிங்கிற படம் சின்ன பட்ஜெட் படம் தான். பார்த்தவங்க நிறைய பேர் இந்த படத்தை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. இந்த படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டில் 8 லட்சம், டோட்டலா இதுவரையும் 56 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன் நேத்து 13வது நாளுமே நல்ல வசூல். இந்தியாவில் 2 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 95 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 126 கோடியே 33 லட்சமும், உலகம் முழுக்க 148 கோடியே 23 லட்சம். பட்ஜெட் 85 கோடி. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி 150 கோடியை கடக்க போது. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இந்த படம் 150 கோடியை கடந்திருக்கும். அதுவும் இல்லாம தனுஷ் அவர்களோட செகண்ட் மூவி இது 150 crore. அப்புறம் களம் காவல் இந்த படத்தோட டே 6 கேரளால 2 கோடியே 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம்,
ஓவர்சீஸ்ல 78 லட்சம், உலகம் முழுக்க 3,93,00,000. இதுவரையும் டோட்டலா 23,67,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 1.25 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 33,51,00,000, உலகம் முழுக்க 62,17,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் தர்ஷன் அவர்களோட கன்னட திரைப்படமான டெவில் வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. ஃபைனலா 7,27,00,000 கர்நாடகால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க ஓவர்சீஸ் இது இல்லாம தமிழ்நாடு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து 7,70,00,000. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகால மட்டுமே இந்த படம் 14+, 15+ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் நடக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 திரைப்படம் போன வாரமே ரிலீஸ் ஆக வேண்டியது, பெரிய அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால ரிலீஸ் ஆகாம போச்சு. இப்போ நாளைக்கு இந்த படம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுது. மறுபடியும் ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. பிரீமியர் பிளஸ் டே 1 ஆந்திரால, முக்கியமா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல, தெலுங்கானால இந்த படத்துக்கு பிரீமியர் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்லயுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஆந்திரா, தெலுங்கானால இந்த படம் வந்து பிரீமியர் பிளஸ் டே 1 9,85,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,41,00,000, ஓவர்சீஸ்ல ஒரு 4,50,00,000. டோட்டலா 15,76,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நைட்டு 12 மணி வரையும் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போது ஒரு பெரிய ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இன்னும் பெரிய ஓப்பனிங் வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் டே 1 எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நாளைக்கு படையப்பா ரீ ரிலீஸ் ஆகுது டிசம்பர் 12ஆம் தேதி. ரீசெண்டா கூட அந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட 37 நிமிஷம் கிட்ட இருந்தது. ரஜினி சார் அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு. அந்த ட்ரெய்லர் கட் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா அந்த ட்ரெய்லர் கட் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா இந்த படம் ரீ ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல ஒரு பெரிய கிரௌட் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இப்போதைக்கு இந்த படம் எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 82 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 54,000 டிக்கெட்ஸ் கிட்ட சேல் ஆயிருக்கு. பெரிய விஷயம். 89 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணிருக்கு. ஒரு சூப்பர் ஓப்பனிங் வரப்போகுதுங்க. நீங்க எத்தனை பேர் படையப்பா ரீ ரிலீஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் வா வாத்தியார் வந்து டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ட்ரெய்லர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட நடந்துருந்துச்சு. ஆனா கடைசியில சில தவிர்க்க முடியாத இந்த ஃபினான்ஸ் இஷ்யூனால இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகல, போஸ்ட்போன் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனா நிறைய இடத்துல புக்கிங் ஓபன் பண்ணப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரையுமே ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டுல, அதுவும் மாயாஜால்லையும் ரொம்ப ஒரு அது தாண்டி வேற ஏதோ ஒரு 2-3 காம்ப்ளெக்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மல்டிபிளெக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதுல ஒரு 7 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டிலேயே புக் ஆயிருந்தது. ஆனா இந்த படம் நாளைக்கு இல்ல அப்படிங்கும் போது கொஞ்சம் அதை தாண்டி தள்ளி போனா இன்னும் வேற எப்போ டேட்டே இல்லையே அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஏன்னா அடுத்த வாரம் வந்து அவதார் வருது. அவதாரோட அந்த ஃபீவர் வந்து ஒரு 3 வாரத்துக்கு அடங்காது. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு வா வாத்தியார் இதுதான் கரெக்டான டேட்டு. ஸோ இதெல்லாம் இவங்க முன்னாடியே சரி பண்ணி இந்த டேட்ல இவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்ல ரிலீஸ் பண்ணியிருந்துக்கணும். கடைசியில இது போஸ்ட்போன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.